இந்த நாள் நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி உலகெங்கும் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல பாரம்பரிய திருச்சபைகளும் இதை குருத்தோலை ஞாயிறு என்று கொண்டாடி வருகிறார்கள். Comme vous savez, on considère que ces derniers temps, c'est des temps qui sont consacrés pour Pâques. இது ஒரு சிறப்பான நாள், ஒரு வெற்றியின் நாளாக நினைவு கூறப்படுகிறது. C'est un jour qui est mémoré comme étant un jour de victoire. இந்த காரியங்கள் 4 சுவிசேஷ நூலிலும் குருத்தோலை இயேசு கிறிஸ்துவுடைய பவனியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Ils sont inscrits tout ce que Jésus a réalisé, c'est-à-dire le dimanche. அதிலே ஒரு பகுதியை தான் இன்றைக்கு ஆரம்ப ஜெபம் செய்கிற பொழுது சகோதரன் எங்களுக்கு வாசித்து காண்பித்தார். C'est cette partie que notre frère a lue tout à l'heure quand il a commencé le service. ஆகவே நாம் மறுபடியும் மத்தேயு 21வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். Nous allons reprendre Matthieu chapitre 21. 1 11 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். Nous allons lire du verset 1 au verset 11. Lorsqu'ils approchèrent de Jérusalem et qu'ils furent arrivés à Bethphagée, vers la montagne des Oliviers, Jésus envoya 2 disciples. En leur disant, எல்லாரும் அடுத்து கொள்வோம். மத்தேயு 21 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். nous allons lire tous எல்லாரும் ensemble. மத்தேயு 21வது அதிகாரம் 31வது பக்கம் இருக்குது. கொண்டு வந்தவங்க தயவு செய்து Nous allons உங்களோட tous பைபிளை prendre la Bible. நாங்கள் திருப்பி எடுத்துக்கொள்வோம். Matthieu chapitre 21. 1 11 வசனங்களை நாம் சத்தமாய் வாசிப்போம். Nous allons lire à voix forte du verset 1 jusqu'au verset 11. சரி, நாங்கள் வாசிப்போமா? Nous allons lire. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சென்று ஒலிவமலைக்கு அடுத்தான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியை கட்டி காண்பீர்கள். அவைகளை அவருக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவர் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரத்தின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை கரைத்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருபவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார். ஆமென், அல்லேலூயா. நாம இந்த ஜோசப் இந்த துவக்கத்துல இந்த காரியத்தை கொஞ்சம் மேலோட்டமா சொல்லிட்டு, ஆனா நாம சரியா புரிந்து கொள்ள வேணுமா இருந்தால் நாம் இதன் வரலாற்று பின்னணியை கொஞ்சம் புரிந்து கொள்வது அவசியமாயிருக்கு. Si nous voulons comprendre cette parole, nous avons besoin d'aller dans les profondeurs de cette parole. நான் சுருக்கமாக உங்களுக்கு இந்த வரலாற்று பின்னணியை சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். Je vais vous le dire de manière raccourcie, tout ce qui est écrit dans ces paroles. கிறிஸ்துவுக்கு பின் 30வது ஆண்டுல நிசான் மாதத்துல இதே போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில தான் இயேசு கிறிஸ்து கழுதையில் ஏறினவராய் எருசலேமுக்குள் பவனியாய் வந்தது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காரியமாய் காணப்படுகிறது. Dans l'histoire, on nous dit que Jésus-Christ est monté sur un âne et qu'il est arrivé. இது ஒரு கட்டுக்கதையோ பாரம்பரியமான கதையோ அல்ல, இது ஒரு உண்மை சம்பவம். சகோதரன் சொன்னது போல ஏசாயா தீர்க்கதரிசி
சகரியா தீர்க்கதரிசியிலே உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. C'est une histoire vraie. Le prophète Ésaïe et le prophète Zacharie l'ont déjà prédit auparavant. நாம் சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். Nous allons prendre Zacharie chapitre 9 verset 9. Sois transporté d'allégresse, fille de Sion, pousse des cris de joie, fille de Jérusalem. Voici ton roi vient à toi, il est juste et victorieux, il est humble et monté sur un âne le petit d'une ânesse. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கம்பீரி. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட அந்த காரியம் அன்றைய நாளிலே அவர்கள் மூலமாய் உரைக்கப்பட்ட ஏசாயா சகரியா மூலம் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருந்தது. Ce qui a été prédit auparavant se sont réalisés le jour J. ஜூதர்கள் அவர்களுக்கென்று தேவன் பண்டிகைகளை கொடுத்திருக்கிறார். ஜூதர்கள் அந்த பண்டிகைகளை அவர்கள் கவனமாக ஆசரிக்கிறவர்களாய் இருந்தார்கள். Les Juifs faisaient cette fête avec attention. ஜூதர்களுக்கு 7 பண்டிகைகளை கொடுத்திருக்கிறார். அதிலே 3 பண்டிகைகள் அவர்கள் எந்த பிரதேசத்திலே இருந்தாலும் ஜெருசலேம் பட்டணத்திலே வந்து ஜெருசலேம் தேவாலயத்திலே பலி செலுத்தி அந்த பண்டிகையை கொண்டாடுகிறவர்களாய் இருந்தார்கள். Il y a 7 fêtes que font les Juifs et parmi les 7 fêtes, il y en a donc 3 qui le faisaient avec des sacrifices. பாஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை என்ற 3 பண்டிகைக்கும் கட்டாயமாக ஜூதர்கள் எருசலேம் தேசத்துக்கு வருவார்கள், ஜெருசலேம் பட்டணத்துக்கு வருவார்கள். Pour la fête de Pâques, pour la fête de Pentecôte et pour une autre fête, tous les Juifs arrivaient en Jérusalem. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்த அந்த வரலாற்றை சரியாய் புரிந்து கொள்வீர்களானால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயும் ஜூதர்கள் உலகெங்கிலும் சிதறி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Si on comprend bien l'histoire des Juifs, nous voyons que les Juifs ne vivaient pas seulement à Jérusalem, mais ils vivaient également dans le monde entier. ஆரம்பத்தில் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். 400 வருஷமாய் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். தேவன் அவர்களுடைய அழுகையின் கண்ணீரை கண்டு 430 ஆண்டுகளுக்கு பிறகு எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை மோசேயின் மூலமாய் புறப்பட பண்ணினார். Si je vous raconte l'histoire des Hébreux, des Israélites, ils étaient esclaves au pays d'Égypte pendant 400 ans. Le Seigneur a entendu leurs larmes, leurs cris et leur désespoir et il les a fait sortir du pays d'Égypte au bout de 430 ans. அதற்கு பின்பாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை நியாயாதிபதிகள் மூலமாக அவர்களை ஆண்டு கொண்டு வந்தார்கள். Ensuite, le Seigneur les a emmenés dans le pays de Canaan où coule le lait et le miel et il les a mis comme étant des juges. அதற்கு பின்பாக தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். Et après, à travers des prophètes, il les a dirigés. அதற்கு பின்பாக அவர்கள் பிற தேசங்களை பார்த்து எங்களுக்கும் ராஜா வேணும் என்று சொன்னவுடன் தேவன் முதலாவதாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக சவுலை தெரிந்து கொள்கிறார். Par la suite, les Israël voulaient avoir un roi comme dans les autres pays. Par la suite, le Seigneur établit Saul comme étant le roi. அதற்கு பிறகு தாவீது வருகிறார். அதற்கு பிறகு தாவீதின் மகனாகிய சாலமோன் வருகிறார். Ensuite, on voit qu'il y a le roi David qui arrive et par la suite son fils Salomon. இந்த சாலமோனுடைய ஆட்சி காலத்திலே இஸ்ரவேல் இரண்டாக பிரியப்படுகிறது. ஒன்று வடக்கு ராஜ்யம் என்றும் ஒன்று தெற்கு ராஜ்யமாக பிரியப்படுகிறது. Ensuite, par la suite, pendant le règne de Salomon, le pays se divise en deux comme étant un royaume du nord et un royaume du sud.
அந்த வடக்கு ராஜ்யத்திலே 10 கோத்திரங்கள் இருந்தது. இந்த 10 கோத்திரங்களும் பிரிந்ததற்கு பின்பதாக மறுபடியும் அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்ற சரித்திரம் இல்லாமல் போய்விட்டது. Et par la suite le royaume du nord s'est divisé en 10 tribus et par la suite ces 10 tribus se réunirent en Jérusalem. மீதமாய் இருந்த 2 கோத்திரம் ஜூதா என்று அறியப்பட்டது. அதுதான் தெற்கு ராஜ்யம். இந்த ஜூதா என்ற கோத்திரத்தில் இருந்தவர்கள் தான் எருசலேம் அதை சுற்றிய அதை அண்டிய பகுதிகளாகிய ஜூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். Ensuite le royaume du sud fut appelé le royaume de Judée et c'est là que sont apparus les pays comme les lieux comme Galilée, Judée, etc. ஆனால் வழியிலே சிதறி போன ஜூதர்கள் இவர்கள் ஆண்டுதோறும் இந்த பண்டிகை கொண்டாடுவதற்காக நான் சொன்னபடி பெந்தகோஸ்தே பண்டிகையா இருக்கலாம், கூடார பண்டிகையா இருக்கலாம், பாஸ்கா பண்டிகையா இருக்கலாம், அந்த நாளுக்கு அவர்கள் குடும்பமாக எருசலேம் பட்டணத்துக்கு வருவார்கள். Les Juifs qui étaient un peu éparpillés dans le monde entier se réunissaient et arrivaient dans la ville de Jérusalem pour fêter les fêtes telles que Pâques, Pentecôte. கவனமா கேளுங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இருக்குது. அப்பதான் அந்த நேரத்துல தான் பாஸ்கா பண்டிகை நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து எரிகோவில இருந்து எருசலேமுக்கு வரார். C'est pendant la fête de Pâques que Jésus arrive de Jéricho vers Jérusalem. ஓய்வு நாள் ஜூதர்களுக்கு எங்கள மாதிரி சனி ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சனிக்கிழமை. Ce jour-là, ce fut le jour du sabbat, c'est-à-dire le jour du samedi. அவர்கள் அந்த சனிக்கிழமையில அவர்கள் பிரயாணமே பண்ண மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆலயத்துக்கு போறதும் வீட்டுக்கு வாரதும் தங்களுக்கு அவசியமான ஒரு தேவைக்காக மாத்திரம்தான் அவர்களுக்கு பிரயாணம் பண்ணுவதற்கே அனுமதி கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தில். Et d'après la loi, le jour du sabbat, les Juifs se déplaçaient pas beaucoup. Ils se déplaçaient uniquement pour leurs besoins ou pour aller à la messe et revenir chez eux. அப்படி அவர்கள் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர்கள் தான் ஜூதர். Ces Juifs étaient des personnes qui consacraient ce jour comme un jour saint et ils s'offraient beaucoup à la sainteté. ஆகவே இதை இயேசு கிறிஸ்து அறிந்தவராய் இயேசு கிறிஸ்துடைய பிரயாணம் வெள்ளிக்கிழமை தான் நடந்திருக்க வேண்டும். அதுக்கு முதல் நாளிலே நடந்திருக்க வேண்டும். Les Juifs qui connaissaient tout cela devaient savoir que ce jour J, Jésus ne devait pas arriver ce jour qui est saint, mais plutôt le faire dans un autre jour. பாஸ்கா பண்டிகை அவர்கள் 7 நாள் கொண்டாடுவார்கள். Ils fêtent la fête de Pâques pendant 7 jours. இயேசு கிறிஸ்து எரிகோல இருந்து எருசலேம் வருவதற்கு கிட்டத்தட்ட 17 மைல்கள் என்று சொல்கிறார்கள். 17 மைல் இயேசு கிறிஸ்து எரிகோல இருந்து எருசலேமுக்கு வருவதற்கு. Il faut au moins 17 km pour pouvoir arriver de Jéricho à Jérusalem. அப்ப இன்னைக்கு பார்த்தது போல ஒரே நாள்ல வர முடியாது. On voit, il peut pas arriver en une journée. எருசலேம் தேசத்தின் அமைப்பு உங்களுக்கு தெரிய வேணும். மலைகளால் சூழ்ந்த பகுதிகள், அவர்கள் பிரயாணங்கள் மேடுகள் பள்ளங்களை தாண்டி வருகிற ஒரு பிரயாணத்தை தான் இயேசு கிறிஸ்து மேற்கொண்டிருப்பார். Le Seigneur Jésus-Christ a dû aller par-dessus des obstacles car le pays était entouré de montagnes, de collines, etc. Donc pour pouvoir y arriver, il y avait forcément des obstacles. ஆகவே எருசலேமுக்கு வருவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தனக்கு முக்கியமான ஒரு உறவினர்கள் வீட்டை அவர் போறார். Et avant d'arriver, Jésus-Christ, il va chez des proches, des personnes qu'il connaissait. அது உங்களுக்கு தெரியும், யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். இயேசு மிக நெருங்கினவர் லாசர் வீட்டை போறார். Il va chez Lazarus. அது எங்க இருக்குன்னா பெத்தானியாவில் இருக்கு. Ça se trouve à Béthanie. அப்ப இயேசு கிறிஸ்து எருசலேம் வரும்போது எங்க போறாரு? லாசர் வீட்டை போறாரு. நீங்க இத யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இதெல்லாம் நீங்க சரியா நீங்க அறிஞ்சு கொண்டாதான் இதை நீங்க அர்த்தமா விளங்கிக் கொள்ள முடியும். எடுத்துக்கொள்ளுங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். Nous allons prendre Jean chapitre 12. Nous allons lire le verset 1 et 2. 6 jours avant la Pâque, Jésus arriva à Béthanie où était Lazare, qu'il avait ressuscité des morts. Là, on lui fit un souper, Marthe servait et Lazare était un de ceux qui se trouvaient à table avec lui. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்ப ஏற்கனவே அற்புதம் நடந்துச்சு, நடந்து முடிய அவர் போறாரு.
இந்த சூழ்நிலையை நாம் கொஞ்சம் பார்த்த பொழுது ஒரு விஷயத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். Il y a déjà eu un miracle et Jésus revient et quand on regarde quand on lit ce passage, ils sont dans une situation. இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு லாசரை விட்டு வந்து லாசரோட விருந்து உண்ணுறாரு. Jésus revient à Béthanie et il partage un mets avec Lazare. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுக்கு மாத்திரமல்ல உயிர்த்தெழுந்த லாசரை பார்க்கிறதற்கு திரள் கூட்டம் அங்கே கூடிக்கொண்டது. Et beaucoup de gens étaient venus pour voir Jésus-Christ et pour voir la résurrection de Lazare. யூதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில சரித்திரத்துல பார்க்காத ஒரு அற்புதம் தான் லாசரை உயிரோடு எழுப்பினது. La résurrection de Lazare était un miracle qu'ils n'avaient jamais vu dans l'histoire. ஏனென்று சொன்னால் நான் ஒரு ஆராய்ச்சி நூலை படித்த பொழுது எழுதியிருந்தார்கள் என்னென்று சொன்னால் அவர்களுடைய நம்பிக்கை ஒருவன் மரித்தால் அடக்கம் பண்ணப்பட்டால் 3 நாட்கள் அந்த ஆவி அவனுக்குள் இருக்கும் என்றும் 4வது நாள் தான் அவனை விட்டு ஆவி பிரியும் என்ற ஒரு நம்பிக்கை யூதர்கள் மத்தியிலே இருந்ததா. J'ai lu un passage où d'après l'histoire, les Juifs pensaient que quand une personne mourait, l'esprit de cette personne restait pendant 3 jours et c'est le 4e jour que l'esprit de cette personne partait. அந்த பாரம்பரிய நம்பிக்கையை உடைக்கும்படியாகத்தான் லாசரு நோய் மரணத்துக்கு ஏதுவான நோய்வாய் பட்டிருக்கிறான் என்று அறிந்து இயேசு கிறிஸ்து தாமதமாய் போனார் என்று சொல்லுகிறார்கள். C'est pour casser justement cette confiance que les Juifs avaient sur ce sujet que Jésus ne partait pas directement lorsqu'il entendait que Lazare était décédé, mais qu'il allait le 3e jour. ஆகவேதான் லாசரை உயிரோடு எழுப்புகிற பொழுது போகிற பொழுது சொல்லுகிறார்கள் மாத்தாள் சொல்லுகிறாள் மரித்து 4 நாட்கள் ஆகியிருக்குமே மனம் வருமே என்று சொல்லி ஒரு அவவிசுவாசமான வார்த்தை அவள் சொல்றதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் அவருடைய நம்பிக்கை 4 நாளாயினால் அவர்களுக்குள்ளே அந்த ஆவி இருக்காது, அது கடந்து போய்விடும் என்று. C'est pour ça que lorsque Jésus arrive vers Marthe après 4e jour, Marthe arrive et dit au Seigneur, Seigneur, si tu rentres dans ce tombeau, tu vas sentir une odeur étrange. Parce qu'il savait que c'est au bout du 4e jour que tout se terminait. அதெல்லாம் முறியடிக்க அவரோட மூட நம்பிக்கையில வெளிக்கொண்டு வரத்தான் 4 நாட்களாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசரை இயேசு உயிரோடு எழுப்பினார். இந்த செய்தியை இதை செய்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் பெத்தானியாவுக்கு லாசரை விட்டு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அநேக ஜனங்கள் அவரை பார்க்க வந்தார். C'est pour casser justement cette confiance aveugle qu'ils avaient sur les personnes qui étaient décédées que Jésus arrive un peu plus tard pour pouvoir le faire ressusciter. Et c'est ce Lazare que les gens, les foules arrivent pour voir. அதற்கு பிறகுதான் மத்தேயு அங்கே இருந்துதான் மத்தேயு 21வது அதிகாரம் 1-2 நாங்கள் வாசிப்போம் அல்லவா, அந்த பகுதியை மறுபடியும் வாசிப்போம். Nous allons relire le passage que nous avons lu dans Matthieu 21. வாசிப்போம் Versets 1 et 2. மத்தேயு 21. Lorsqu'ils approchèrent de Jérusalem et qu'ils furent arrivés à Bethphagée vers la montagne des Oliviers, Jésus envoya 2 disciples en leur disant: Allez au village qui est devant vous, vous trouverez aussitôt une ânesse attachée et un ânon avec elle. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆகவே அவர்கள் மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை அந்த நாள் அங்கே நின்று அடுத்த நாள் வந்து அவர்கள் பெத்பகேக்கு வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னு சொன்னா சீசர்களை 2 பேரை கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Jésus se rend chez Lazare un vendredi, donc c'est le lendemain, c'est le samedi, qu'il dit à ses disciples: Allez au village qui est devant vous, là-bas vous trouverez une ânesse attachée et un ânon avec elle. நான் சொல்லுகிற காரியங்கள் நீங்கள் எடுத்து வீட்டை போய் வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 16 வசனங்கள் நீங்க குறிக்கிறவங்க குறிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 7 10, லூக்கா 19 29 38. இந்த 4 சுவிசேஷங்களிலும்
இயேசு கிறிஸ்துவுடைய எருசலேம் நோக்கி வருகிற அந்த பயணம் குறிக்கப்பட்டிருக்கிறது. Je vous invite à lire ces passages que j'ai cités, car sur ces passages sont inscrits l'arrivée de Jésus-Christ. அவர் சொல்லுகிறார், ரோட்டு கரையில சந்தியில என்ன செய்யப்பட்டிருக்குமா, ஒரு கழுதை, அதுவும் ஒரு குட்டியோட என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டி இருக்கும். அந்த கழுதையை குறித்து சொல்லுகிறார், யாரும் ஏறிராத கழுதை என்று. Jésus dit à ses disciples, vous irez dans ce village et vous allez trouver sur le bord de la route une ânesse et avec un ânon qui est avec elle. Et sur cet ânon, personne n'est monté. ஒரு விஷயத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். Nous avons besoin de comprendre une chose clairement. அன்றைய பாலஸ்தீனா என்று சொல்லப்படுகிற அந்த தேசம் இன்று இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறது. On voit que le pays Palestine est dit qu'aujourd'hui c'est un pays Israël. அன்றைய பாலஸ்தீனாவில் கழுதை ஒரு அற்பமான மிருகம் அல்ல. Parce qu'en Palestine, l'âne c'est pas un animal qui n'a pas d'intérêt. கழுதையும் ஒரு ராஜரீக மிருகமாகத்தான் சொல்லப்படுகிறது. Parce que là-bas on pense que l'âne c'est un animal qui est très important. குதிரையும் ஒரு ராஜரீக மிருகமாகத்தான் சொல்லப்படுகிறது. Également du cheval. நீங்கள் எடுத்து பார்க்க நேரம் போயிடும், குறித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33 34 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு கழுதையின் மேல் ஏற்றிக்கொள்ளப்படுகிற காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆக இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தில் கேட்கிற பொழுது அவர் தாழ்மையான ஒன்றுக்குமே உதவாத கழுதையில வந்தார் என்றெல்லாம் பிரசங்கிச்சா அது அப்படி அல்ல. Dans le chapitre des rois, chapitre 1 et chapitre 9, on voit que c'est sur le dos d'un âne qu'arrivait un roi pour obtenir l'onction de Dieu. நீங்கள் சரியா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ராஜா இல்லாவிட்டால் ஒரு தேசத்தின் ராஜா குதிரையில் போவானா இருந்தால் இன்னொரு நாட்டுக்குள்ள அவன் யுத்தத்துக்கு போகிறான் என்ற அர்த்தம். Parce que si un roi allait dans un autre pays monté sur un cheval, c'est comme s'il venait faire la guerre. அதே ராஜா கழுதையின் மேல் போவாரா இருந்தால் சமாதானம் பண்ணுகிறதற்கு போகிறது என்ற அர்த்தம். Et si un roi allait dans un pays monté sur un âne, ça veut dire qu'il arrive pour faire la paix avec eux. அப்ப அந்த தீர்க்கதரிசனத்தில சகரியாவிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிக்கிற பொழுது யூதர்கள் சரியாய் புரிந்து கொள்வார்கள். Et lorsque les Juifs lisaient ce qui était marqué dans le chapitre de Zacharie, les Juifs comprenaient clairement ce qui était marqué. Et à Béthanie, sur quel animal Jésus-Christ il arrive? Il arrive sur un âne. Nous ne devons pas comprendre que Jésus est monté sur un animal qui n'a pas d'importance. அவர் ஜெருசலேமுக்குள் வருகிறார். இந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலை கூட அன்று இருந்த சீஷர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்னர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அறிந்து கொண்டார் என்று யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். Et c'est pour nous donner la paix justement que le Seigneur Jésus il arrive sur un âne. Et cela les disciples n'avaient pas compris au début, mais c'est après la résurrection du Seigneur Jésus-Christ que les disciples comprennent. அப்ப இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் அவர் எருசலேமுக்குள்ள வந்தார். Jésus-Christ arrive dans Jérusalem pour apporter la paix. அப்ப நான் இடையில அவங்க வரலாறை சொல்லிட்டு உங்களுக்கு விட்டுட்டேன். ஏன்னு சொன்னா அவங்க எதிர்பார்த்த காரியம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி தங்களோட ஆதி பெற்றோர் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது எகிப்தில இருந்து ஒரு மோசேயை அனுப்பி தங்களை மீட்டு கொண்டது போல யூதர்கள் வாழ்ந்த காலத்துல ரோம சாம்ராஜ்யம் யூதர்களை ஆண்டு கொண்டிருந்த ஒரு சாம்ராஜ்யம். De la même manière que Moïse a été envoyé en Égypte pour pouvoir sauver le peuple qui était prisonnier des Égyptiens, de la même manière Jésus-Christ il a été envoyé en Jérusalem pour pouvoir sauver les Juifs qui étaient sous l'emprise des Romains. ரோமர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் யூதர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, சீசர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களையே வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். Les Juifs étaient persécutés et opprimés par les Romains et ils pensaient qu'ils devaient vénérer les disciples. அப்ப
அப்ப அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எங்களுக்கு ஒரு மெஸ்ஸியா வருவார், அவர் என்ன செய்வார்னு சொன்னா இந்த ரோமனுடைய ஆட்சியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி அவர் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருகிற ஒரு ராஜாவாக எங்களை ஆளுகை செய்வார் என்று நினைத்தவர்களாகத்தான் அந்த எருசலேமுக்குள்ளே வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வாழ்த்தினார்கள். Le peuple juif vénérait et honorait le Seigneur Jésus-Christ parce qu'ils pensaient qu'il allait venir et nous libérer de l'oppression qu'ils avaient de la part des Romains. ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னபடி அவர்கள் திரளான யூதர்கள் எருசலேமிற்கு பண்டிகை கொண்டாடுவதற்காக வந்திருந்தார்கள். அந்த நேரத்தோடு சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தையும் அதிசயத்தையும் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறாரு, கண் தெரியாதவங்களை கண் தெரிய வைக்கிறாரு, நடக்க தெரியாமல் நடக்க வைக்கிறாரு. ஆகவே இவர் எங்களுக்கு ராஜாவாக எங்களுக்கு உண்மையிலேயே தீர்க்கதரிசனத்தின்படி இவர்தான் என்று அறிந்து இவர் எப்படியாவது ராஜாவாக்க வேண்டும் என்று ஒரு துடிப்போடு ஒரு கூட்டம் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தது. Tous les Juifs étaient rassemblés, étaient venus à Jérusalem parce qu'ils savaient, ils avaient entendu que Jésus faisait des miracles, qu'il guérissait des aveugles, qu'il ressuscitait des morts et qu'il faisait énormément de miracles parmi les personnes. Et ces Juifs étaient venus pour voir ce roi. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? அந்த வார்த்தை ஓசானா, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று என்ன செய்தாங்க? ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. On voit dans la Bible qu'il est écrit que les Juifs disaient Hosanna au fils de David, béni soit celui qui vient au nom du Seigneur. ஓசானா என்கிறதற்குரிய எபிரேய மொழியின் அர்த்தம் நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். Vous avez besoin de comprendre la réelle signification du mot Hosanna. ஆண்டவரே இப்பொழுது எங்களை ரட்சியும் இல்லது விடுவியும் என்கிறதுதான் அந்த ஓசானா என்கிற எபிரேய சொல்லுடைய அர்த்தம். Hosanna, ça veut dire Seigneur, délivre-nous et sauve-nous. ஆகவே அவர்கள் உரத்த குரல்ல என்ன சொல்லுகிறார்கள் என்றால் எங்களை விடுவியும், நாங்கள் சரீர பிரகாரமா இந்த ரோமருடைய ஆட்சிக்கு கீழே நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பவனியாக வந்த கழுதையின் மேல் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் உரக்க சொன்னார்கள். C'est pour ça que les Juifs criaient en disant Hosanna, car c'est celui qui va nous délivrer et qui va nous sauver de l'oppression des Romains. அப்ப நாங்க இன்னைக்கு ஓசானா ஓசானா என்று பாடி அர்த்தம் தெரியாம பாடிக்கொண்டிருக்கலாம். நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த பாட்டு பாடக்கூடாது. ஓசானா எங்களை விடுவியும் இல்லாட்டி எங்களை ரட்சியும். Si vous avez compris la réelle signification de Hosanna, vous n'allez pas le chanter ou le répéter plusieurs fois parce que c'est celui qui n'a pas encore été sauvé. அவங்க உண்மையிலேயே நியாயப்பிரமாணத்தை சரியா கற்று தேறினவங்க யாரு? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யூதர்கள். Parce que les Juifs avaient une très bonne connaissance. தீர்க்க தரிசனத்தை நம்புறவங்க. Ils avaient une bonne connaissance biblique et ils croyaient en la prophétie. ஆனா சமாதானக்காரனராகிய அவர்களை நோக்கி வந்த பொழுதும் அவர்கள் உலக பிரகாரமான விடுதலைக்காக அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததுனாலதான் அந்த நாளுக்கு பிறகு அவர்களுடைய எதிர்பார்ப்பு நடக்காததால ஓசானா என்று சொன்ன அதே கூட்டம் இவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இட்டவர்களும் அந்த ஓசானா பாடின கூட்டத்தில் இருந்தவர்கள் தான். C'est le même personne juive qui était venue louer le Seigneur en disant Hosanna, celui qui va nous délivrer, qui va nous sauver. C'est ce même groupe qui, par la suite, comme ils n'ont pas eu une réelle délivrance de la part des Romains, ils pensaient, ils disaient crucifions-le. ஆகவே தேவனுடைய பிதாவுடைய திட்டத்தையும் அவருடைய முன் அறிவித்தலையும் சரியாய் புரிந்து கொள்ளாததன் படியாக ஒளியரங்கமாய் ஓசானா எங்களை விடுவியும் ஆண்டவர் எங்களை ரட்சியும் என்று கத்தினவர்கள் இயேசு கிறிஸ்து தான் செய்ய போகிற காரியத்தை தான் எதிலிருந்து விடுதலையாக்கும் படியாக தன்னுடைய ஜீவ பலியாக தான் தன்னை கொடுக்க வந்திருக்கிறேன் என்கிறதை அறியாதவர்களாய் இருந்த படியினால் தான் அவர்கள் அதே சொன்னவர்கள் சொன்னார்கள் இவனை கொல்லும் இவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இட்டார்கள். C'est parce qu'ils n'avaient pas, les Juifs n'avaient pas vraiment compris la réelle signification qui est écrite dans la Bible que le Seigneur viendra vous sauver. Ils pensaient qu'ils allaient être sauvés de l'oppression des Romains, que le Seigneur va les délivrer de cela, mais ce n'est pas le cas. Donc c'est pour cela que par la suite, toutes ces personnes se sont alliées contre Jésus et ils ont dit de le crucifier. ஆகவே இன்றைக்கு நாம் தேவன் செய்த காரியங்களை நாம் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்து முடித்த அந்த காரியங்களை விசுவாசிக்கத்தக்கதாக
கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். C'est pour ça qu'aujourd'hui le Seigneur a fait grâce pour que nous puissions comprendre la vérité qui est inscrite dans ses paroles. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், அவர் 4வது வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம் மத்தேயு, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். Dans le verset 5, pardon, il est inscrit, voici ton roi vient à toi, plein de douceur et monté sur un âne. அன்றைக்கு வாழ்ந்த ஜூதர்கள் அவரை உலக பிரகாரமான ராஜாவாக ஏற்றுக்கொண்டு தங்களை விடுவிக்கும்படி அவர்கள் எதிர்பார்த்து நடக்காததனால் அவர்கள் அவவிசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய திட்டத்தை மறந்தளித்தவர்களாய் அவர் சிலுவையை ஏற்றுவதற்கே காரணமாய் மாறினார்கள். C'est parce qu'ils n'avaient pas compris la réelle signification qui était écrite dans ce verset et qu'ils pensaient que c'était un roi qui était uniquement là pour les délivrer des mains des Romains. Et c'est pourquoi ils se sont retournés contre lui par la suite. இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்பேனாயிருந்தால், இந்த இயேசுவை நீங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? Est-ce qu'aujourd'hui vous avez accepté Jésus-Christ comme un roi? இல்லாவிட்டால் ராஜாவாக அறிந்திருக்கிறீர்களா? Est-ce que vous l'avez connu comme étant un roi? இல்லாவிட்டால் ராஜா உங்களை ஆளுகை செய்வதற்கு உங்களை விட்டு கொடுத்திருக்கிறீர்களா? Ou est-ce que vous avez laissé pour que ce roi agisse en vous? சுவிசேஷ நூலிலே வெளிப்படையாய் நீங்கள் பார்ப்பீர்களானால், நான் வசனங்களை சொல்லிட்டு போறேன். ஏரோது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை அவன் எப்படி சொல்றான்? யூதர்களின் ராஜா என்று சொல்லுகிறான். Et dans Matthieu 2, chapitre 2, verset 2, on voit que le roi Hérode dit que Jésus est un roi. பிலாத்து சொல்லுகிறான், அவனுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குற ஒரு கட்டத்தில் இருக்கிற பொழுதும் நீ ராஜாவா என்று கேட்கிறான். C'est pour ça que Pilate lui demande au moment du jugement, est-ce que tu es un roi? பிலாத்து சொன்னாலும் சரி, ஏரோது சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ராஜாவா இருக்கிறார். Que Pilate le dise ou Hérode le dise, le Seigneur que nous louons est un roi. அவர் கர்த்தாவா இருக்கிறார். Il est l'Éternel. அவர் எங்களை ஆண்டு கொள்கிறவராய் இருக்கிறார். C'est lui qui agit en nous. ஆகவே அன்று வாழ்ந்த யூதர்களுக்கு கிடைக்காத பெரிய வெளிப்பாடு எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த பலனால் இன்றைக்கு நாங்கள் அவரை ராஜாவாக கொண்டாடுகிறோம். Cette révélation que les Juifs n'avaient pas obtenue, nous aujourd'hui nous l'avons obtenue et nous l'adorons. நாங்கள் வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை நாங்கள் வாசித்து கேட்போம். Nous allons prendre Apocalypse chapitre 17 verset 14. 14. Ils combattront contre l'agneau et l'agneau les vaincra parce qu'il est le Seigneur des seigneurs et le roi des rois, et les appelés, les élus et les fidèles qui sont avec lui les vaincront aussi. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருப்போமானால் எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் அவரோடு இருப்போம்? அழைக்கப்பட்டவர்களாய் இருப்போம், உண்மை உள்ளவர்களாய் இருப்போம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்போம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? Si nous avons accepté le Seigneur Jésus comme étant le roi des rois de notre vie, alors comment seriez-vous auprès de lui? Est-ce que vous serez comme des élus, comme des vainqueurs? இது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. அவரை நாம் ராஜாவா ஏற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாய் எங்களுடைய வாழ்வு மாறும். Ce n'est pas une vie simple de l'avoir accepté comme notre roi. Certainement notre vie changera avec lui. 3 காரியங்களை எங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு தியானிச்சு சீக்கிரமா நான் ஜெபத்துக்குள்ள கடந்து போறேன். Nous allons méditer sur 3 points et nous allons passer dans la prière rapidement. நாங்கள் வாசித்த அதே பகுதியில இருந்து மத்தேயு 21:1-3 பகுதிகளை நாங்கள் மறுபடியும் வாசிப்போம். Nous allons reprendre et relire une deuxième fois Matthieu chapitre 21. மத்தேயு 21:1-3. Lorsqu'ils s'approchèrent de Jérusalem et qu'ils furent arrivés à Bethphagée, vers la montagne des Oliviers, Jésus envoya 2 disciples, en leur disant, « Allez au village qui est devant vous, vous trouverez aussitôt une ânesse attachée et un ânon avec elle.
détachez-les et emmenez-les-moi. Si quelqu'un vous dit quelque chose, vous répondrez, le Seigneur en a besoin, et à l'instant il les laissera aller. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இந்த 3 வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை நான் வாசிக்கிறேன். 3வது, ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சொன்னபடியே 2 சீசர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பேர் குறிப்பிடப்படவில்லை. 2 சீசர்கள் போறாங்க. Il y a 2 personnes, 2 disciples qui vont aller chercher l'âme, et le Seigneur dit, si quelqu'un vous dit quelque chose, vous répondrez, le Seigneur en a besoin. அதே போல கழுதை குட்டியையும் பார்க்கறாங்க. Ne regardez pas l'ânesse et l'ânon. அத அவக்கிற பொழுது கேட்கிறாங்க, என்னத்தை கண்டு இவங்க பதில் சொல்றாங்க, இது ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லி. Et lorsqu'ils vont détacher l'ânon, ils demandent pourquoi est-ce que vous faites cela, et ils répondirent, le Seigneur en a besoin. ஆனா அந்த உரிமையாளர் ஒன்றும் பரையில்லை, சரி எடுத்து கொண்டு போன்னு சொல்லிட்டார். Et à l'instant même, la personne dit, c'est bon, vous pouvez les emmener. இதை நீங்க ஜோவான்ல பார்க்கல. நான் சொன்னதை நான் இதுல எழுதவே இல்லை மத்தேயு, ஆனா ஜோவான்ல எழுதியிருக்கிறார், ஜோவான்ல லூக்கால எழுதியிருக்கிறார். Et cela également, on peut les lire dans Jean et dans Luc. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, Ce que je veux vous dire, நீங்க இயேசுவை ராஜாவாக ஆண்டவராக நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களானால், si vous avez accepté le Seigneur Jésus comme un roi et comme le Seigneur, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறதற்கு நீங்க தயங்க மாட்டீங்க. alors vous n'aurez pas de crainte pour pouvoir offrir votre vie au Seigneur. கவனமா கேளுங்க. Entendez bien. நீங்க ராஜாவாக ஆண்டவராக ரட்சகராக ஆளுகை செய்கிறவராக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களானால், Si vous avez accepté le Seigneur Jésus-Christ comme un roi, comme le Seigneur et comme le Seigneur qui agit en vous, உங்களுக்கு இருக்கிறத மேலானதை தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு நீங்க பின்னிக்க மாட்டீங்க. alors vous n'aurez aucune crainte et vous offrirez directement les choses sans attendre. அது சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரும் ஏறாத கழுதை. Il est inscrit, il est dit que personne n'est monté sur cet ânon. அந்த காலத்துல நான் சொன்ன கழுதை ராஜரீக ஒரு மிருகம். ராஜாக்கள் ஏறுவதற்கு சமாதானத்தோடு வருகிறவர்கள் ஏறுவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு மிருகம். Et je voulais expliquer également que c'est un animal qui est utilisé par les rois, et les rois montent sur cet âne pour aller dans un autre pays qui signifie la paix. இயேசுவுக்கு வேணும் என்று சொன்ன உடனே அந்த உரிமையாளர் ஒன்றுமே கலைக்கல. சரி எடுங்க. Lorsque les disciples ont dit que c'est le Seigneur Jésus qui en a besoin, la personne qui s'occupait de cet âne a dit oui, vous pouvez l'emmener. அவர் ராஜாவை அறிந்தவனாய் மட்டுமல்ல, ராஜாவென்றால் தனக்கு உள்ளதை கொடுக்கிற ஒரு அர்ப்பணிப்போடு அந்த கழுதையுடைய எஜமான் வாழ்ந்திருக்க வேண்டும். Et le chef qui avait cet ânon, il avait connu le roi et il connaissait ce que le roi en avait besoin, et sans attendre, il disait aux disciples, emmenez-le. புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த சீசர்களா இருக்கலாம், அதோடு சேர்ந்து பவுலாய் கூட இருக்கலாம், தனக்கு இருக்கிற பெஸ்டானத தேவனை ராஜாவாய் அறிந்ததற்கு பின்பதாக அவன் கொடுக்கிறதற்கு அவர்கள் இருதயத்தை திறந்தார்கள் என்று பார்க்கிறோம். Que ce soit les disciples, que ce soit Paul, les personnes qui ont réellement connu le Seigneur n'attendaient pas et ils offraient tout le meilleur qu'ils avaient au Seigneur. பேதுருவை அழைக்கிற பொழுது, அவன் மேம்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது, பேதுருவை அழைக்கிறவர் யார்? ஒரு ராஜா, என்னை விடுவிக்கிறவர் என்று அவன் அறிந்த பொழுது, தனக்கு லாபமாய் தன்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கிற ஆதாரத்தையே விட்டு இயேசுவை பின்பற்றுகிற சீடனாய் மாறினான். Lorsque Jésus a appelé Pierre à le suivre, Pierre a vu que c'était réellement le roi et il a tout abandonné derrière lui pour pouvoir suivre Jésus. உங்களை நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுட்ட போங்கன்னு கேட்கல. தேவனுக்கு உரிய நேரத்தையும் அவருக்கென்று உங்களோட வாழ்க்கையை கொடுக்கிற நேரத்தையும் ஒழுங்குபடுத்துங்க என்று தேவன் என்னோடையும் உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். Le Seigneur parle avec vous et moi afin que vous puissiez organiser votre temps
l'heure que vous devez donner au Seigneur, de les donner. Je ne vous demande pas de tout abandonner, mais de donner ce qui est à l'Éternel. அவரை ராஜாவாய் ஒருவன் அறிந்திருப்பானானால் அவருக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்காமல் ஒரு காலம் அவன் இருக்க முடியாது. Si la personne a réellement connu que notre Seigneur est réellement le roi, alors il ne peut pas attendre. Il est obligé de donner l'honneur qui lui est dû. பவுலை குறித்து நீங்கள் பார்க்கலாம். பவுல் எபிரேயரில் பிறந்த எபிரேயர். On peut voir que Paul était un hébreu. கமாலியனுடைய பாதத்திலே இருந்து கற்றுக்கொண்டவர். C'est quelqu'un qui avait énormément étudié. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர். Et personne ne pouvait l'accuser d'après la loi. பவுல் ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றான். நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று சொன்னான். அவர் என்னுடைய வாழ்வின் ஆண்டவராய் ராஜாவாய் எஜமானராய் இருக்கிறார் என்று தன்னுடைய வாழ்க்கையை வானபதியாக ஒப்பு கொடுத்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். Et l'apôtre Paul, c'est quelqu'un qui, même s'il connaissait énormément de choses, il avait tout abandonné. Et lorsqu'il a accepté le Seigneur comme son roi, c'est quelqu'un qui a pensé que tout ce qui est après Jésus est vain et inutile. Et il a couru vers Jésus-Christ. அவர்களை எல்லாம் அப்படி செயல்பட வைத்தது என்ன தெரியுமா? பவுல் அழகாய் சொல்லுவார், நான் கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்ற அந்த அறிவு கட்டாத அன்பை நான் அறிந்து கொள்ளும் படிக்க என்று சொல்லுவார். Parce que Paul disait que je veux connaître l'amour profond, la hauteur, la largeur, la longueur de cet amour. Et pour cela, il a tout abandonné, il est parti vers Jésus. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தயவு செய்து உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாய் நீங்கள் கொண்டாடுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கர்த்தரோடு நடக்கிற காரியம் மாத்திரமல்ல, சபையோடு நடந்து கொள்கிற ஐக்கியங்கள்ல நீங்கள் உங்களை கவனமாய் நீங்கள் ஒழுங்குபடுத்துவீர்களானால் இயேசுவின் நாமத்தினால இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், நிச்சயமாய் நாம் ஒரு காலம் உண்டு, நாம் இளைப்பாறுதல் உள்ள நிலைமை வருகிற பொழுது எங்களுடைய இளைப்பாறுதல் சமாதானமும் தேவனை மகிமைப்படுத்துறதாகவும் இருக்கு. Donc je vous invite pendant ce temps de Pâques d'organiser votre temps pour le Seigneur et de vous rassembler dans les réunions, et je vous promets qu'en faisant ceci, vous obtiendrez la paix qui vous est due. ஆகவே நீங்கள் ராஜாவாய் அறிந்திருப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவீர்கள், தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இருக்கிற பெஸ்டானதை கொடுக்கிறதற்கும் நீங்கள் தயங்க மாட்டீர்கள். C'est pourquoi je vous dis, si vous allez réellement accepter comme le roi, alors vous lui donnerez l'honneur qui lui est dû et vous lui donnerez le meilleur. தேவன் நம்மை சுயாதீனமுடையவர்களாய் படைத்திருக்கிறார். Même si le Seigneur nous a créés, même si nous sommes faibles, அந்த சுயாதீனம் தான் எங்களை தேவனை விட்டு பிரிவதற்கு காரணமாயிருந்தது. et c'est cette chose qui fait que nous sommes parfois obligés de se séparer du Seigneur. அந்த சுயாதீனம் என்கிறது தேவனுடைய சாயல் என்று சொல்லப்படுகிறது. Et nous voyons que cette chair, c'est l'image du Seigneur. இந்த இடத்துல நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க தான் முடிவெடுக்கணும். நான் இனி என்னுடைய வேலையை நான் ஒழுங்குபடுத்த போறேன், நான் இனி என்னுடைய தேவனோடு கொடுக்குற நேரத்தை ஒழுங்குபடுத்த போறேன், நான் இனி சபைக்கும் ஊழியத்துக்கும் தேவனோடு நடக்கிறதற்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த போறேன் என்கிற முடிவு தேவ பிள்ளைகளாகி உங்கள் கருத்தில் தான் இருக்கு. C'est entre vos mains que repose le fait que vous preniez une décision et que vous honorez le Seigneur et que vous donnez le temps que vous devez donner au Seigneur. கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். Le Seigneur vous dirigera. யார் ஒருவனுக்கு அந்த விருப்பத்தையும் செய்ய உண்டாக்குறவர் ஆவியானவர் என்று சொல்லுகிறார். Parce que c'est le Saint-Esprit qui organise tout cela. நீங்கள் விரும்புவீர்களானால் தேவன் வழியை உண்டாக்குவார். Si vous le voudriez, alors le Seigneur ouvrira le chemin. ஆகவே இந்த நாளில நாம் அவரை ராஜாவாய் இதயத்தில் ஏற்றுக்கொண்டிருப்போமானால் எங்களுக்கு இருக்கிறது. அவர் என்ன கேட்கிறார்? ராஜாவாய் ஏற்றுக்கொண்டவங்களை குறித்து வெளிப்படுத்தல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவங்க உண்மை உள்ளவங்களா இருப்பாங்க, தெரிந்து கொண்டவங்களா இருப்பாங்க, அவங்க தேவனோடு நடக்கிறவங்களா இருப்பாங்க. Apocalypse, il est également écrit que celui qui a réellement croit que le Seigneur est le roi, cette personne-là sera fidèle envers le Seigneur, cette personne-là est élue du Seigneur et cette personne-là marchera avec le Seigneur. இரண்டாவதாக ராஜாவாக ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்வாங்க? நாங்கள் வாசிப்போம் 7-8 பகுதி. Nous allons lire 21 7 du verset 7.
மத்தேயு 22:7. Nous allons lire le verset 7. 7 et 8. 7. Ils amenèrent l'ânesse et l'âne, mirent sur eux leurs vêtements et le firent asseoir dessus. La plupart des gens de la foule étendirent leurs vêtements sur le chemin, d'autres coupèrent des branches d'arbres et enjambèrent la route. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். பாருங்க, இந்த ஏழைய மட்டையை வாசிக்கிற பொழுது இரண்டாவதாக இந்த ஜனங்கள் என்ன செய்யறார்கள் என்று சொன்னா, தங்கள் மேல் வஸ்திரங்களை என்ன செய்யறாங்க, கலட்டி அவர் கழுதைய பவனி வாரத்துக்கு என்ன செய்யறாங்க, தரையில போடுறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, மரக்கிளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலங்களிலே மரக்கிளைகள் அல்ல, அந்த பேரிச்ச மரத்தினுடைய இலைகளை அவர்கள் போட்டார்கள். D'après le verset 7 et 8, on voit que les personnes venaient accueillir le Seigneur et qu'est-ce qu'ils faisaient? Ils enlevaient leurs vêtements et ils le mettaient sur le chemin et ils coupaient des branches d'arbres et le mettaient sur le chemin. C'est comme si j'enlevais la veste et j'ai une chemise et une veste, c'est comme si j'enlevais ma veste et je le mettais par terre. Ou peut-être avec un tissu. அப்ப ஒரு கணக்குக்கு போறேன்னு சொன்னா அதால ஒருவர் ஆடை எல்லாம் இருந்து அந்த ஆடை அவர் போடுறதுக்கு கொடுப்பாங்க. Une personne donnait des vêtements. ஆனா தரையில போடுறதுன்றது சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். Mais prendre ce vêtement et le mettre par terre, c'est quelque chose qui n'est pas facile à accepter. அதுல வந்திருந்தவங்க யாரு தெரியுமா? பண்டிகை கொண்டாடுறதுக்கு வந்திருந்தவங்க. Et c'est les personnes qui étaient venues pour fêter Pâques qui faisaient tout ceci. நல்ல உடுப்பு போட்டு வந்திருப்பாங்க. Ils avaient certainement porté de bons habits. அப்ப இன்னைக்கு காலம் நாங்க வரைக்கும் என்ன உடுப்பு போடலாம், இத போடலாமா, அத போடலாம்னு போட்டு வரோம். Et aujourd'hui, quand nous sommes venus au culte, nous nous sommes levés le matin et nous nous sommes dit que je vais porter ce vêtement ou cela. அப்ப நான் இதுல இருந்து வேற ஏதோ இதுல கரை பட்டிட்டது. அப்ப இந்தாங்க பிரதர்ன்ட்டு கலட்டி கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமானான்னு தெரியாது. அத நான் கூட யோசிப்பேன். Et moi-même, je pensais combien de personnes parmi nous seraient d'accord pour enlever notre veste et le mettre par terre pour accueillir une personne. ஆனா என்ன சொல்லப்படுது பாருங்க, தரையில போட்டாங்க. Et là, dans la Bible, il est écrit qu'ils les posaient sur le long du chemin. ஜாத்ரயாகமம் 28ஆம் அதிகாரம் எடுக்கவேணாம் 2வது அதிகாரத்துல ஆரோனுடைய வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Dans Exode chapitre 28 verset 2, on parle de la veste d'Aaron. அப்ப ஒருவன் வஸ்திரத்தை உடுத்துறான்னா முதலாவது அவனுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு மாத்திரமல்ல, ஒரு மகிமையாக அவன் வழிகிட்டு வருகிற பொழுது மற்றவர்கள் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற மாதிரி அந்த வஸ்திரத்தை நாங்கள் தரிக்கிறோம். Le vêtement que nous portons, c'est non seulement pour cacher la nudité, mais c'est également pour nous rendre beaux auprès d'une autre personne. அப்ப யாத்ராமத்தில் சொல்லப்பட்டது ஆரோன் உண்டாக்கப்பட்ட அந்த வஸ்திரம் என்ன சொல்றது, மகிமையான வஸ்திரமா இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. On voit que le vêtement d'Aaron était un vêtement glorieux. அது மட்டுமில்ல அலங்காரமான வஸ்திரம்னு சொல்லப்பட்டிருக்குது. Un vêtement magnifique. அப்ப நான் என்னத்தை இதுல நான் ஒப்பிட்டு உங்களோட சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து அதுல நடந்து வருகிற பொழுது கழுதையில வார பொழுது அவருக்கு கழுதை நடக்கிறதுக்கு அவர்கள் மேல் வஸ்திரத்தை போட்டார்கள் என்றால், இஸ்ரவேலில ஒரு ராஜா வருகிற பொழுதுதான் அந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய வஸ்திரங்களை போடுவார்கள் ராஜா பவனி வாரத்துக்கு. Pourquoi je faisais référence avec les vêtements d'Aaron, c'est que lorsqu'un roi entrait dans la ville, tous les habitants enlevaient leurs vestes ou leurs vêtements et mettaient sur le long du chemin pour accueillir le roi. அப்ப என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருப்போமானால் எது எங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதோ, எது எங்களுக்கு புகழாய் இருக்கிறதோ அதை நானும் நீங்களும் குப்பையாய் எண்ணி அவருடைய பாதத்திலே வைத்து அவரை பின்தொடர்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே எங்களுக்கு இந்த இடத்தை கற்றுத்தருவதாக இருக்கிறார். Et si nous avons accepté le Seigneur Jésus comme notre roi, alors nous sommes prêts et nous serons capables de donner et d'offrir le meilleur qui est à nous et de le déposer auprès de sa présence. எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் வேலை இல்லாம இருக்கிறதுக்காக ஜெபிக்கிற பொழுது சேர்ச்சுக்கு வருவாங்க, வேலை கிடைத்த பொழுது சேர்ச்சுக்கு வர மாட்டாங்க. Beaucoup de personnes prient pour avoir un travail, mais lorsqu'ils ont obtenu un travail, ils ne viennent plus le dimanche.
குழந்தைக்காக ஜெபிப்பாங்க. கர்த்தர் குழந்தை கிடைத்ததுக்கு பிறகு பிள்ளையை பார்க்கிறதுக்காக விட்டு நிற்பாங்க. Ils obtiennent pour avoir un enfant, ils prient pour avoir un enfant. Lorsqu'ils ont obtenu l'enfant, ils arrêtent de venir à l'église. அப்ப நான் இதை குற்றமா சொல்லல. எந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சாலும் அது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் அது எடுத்துக்கொள்ளுமானால் நான் ராஜாவாக ஆண்டவராக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறது தான் அதன் வெளிப்பாடாயிருக்கிறது. Si ces choses, les choses que nous obtenons volent la place de l'honneur que nous devons donner à notre Seigneur, alors ces choses, alors nous n'avons pas accepté le Seigneur comme notre roi. எங்களுடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கென்று முதலிடத்தை கொடுக்க நாம் பழகாத வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில நாம் எந்த காரியத்தை செய்து மேலே போனாலும் தேவ பிள்ளை நீ மிகவும் ஒரு சறுக்கலான இடத்திலிருந்து நகர்ந்து கொண்டு போகிறாய் என்கிறதை நீ மறந்து போகக்கூடாது. Il ne faut pas oublier que si nous ne donnons pas la première place à Dieu, c'est que nous nous mettons en danger. நாம் தேவனை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்போமானால் எங்களுடைய கனமாயிருக்கலாம், உங்களுடைய படிப்பாயிருக்கலாம், உங்களுடைய வேலையாயிருக்கலாம், எந்த காரியமும் அவருக்கு கொடுக்கிற நேரத்தையும் தேவனோடு நடந்து கொள்கிற காரியத்தையும் பறிக்காதபடிக்கு நாம் கவனமாய் பார்த்துக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். Et nous sommes appelés à faire attention et à ne pas laisser le travail ou l'étude ou toutes ces choses prendre la place que nous devons donner au Seigneur. மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம் மத்தேயு 21:10 வாசிப்போம். Troisièmement, nous allons lire le verset 10. Le verset 9 et 10. Ceux qui précédaient et ceux qui suivaient Jésus criaient « Hosanna au fils de David, béni soit celui qui vient au nom du Seigneur, Hosanna dans les lieux très hauts. » Lorsqu'il entra dans Jérusalem, toute la ville fut émue et l'on disait « Qui est ceci ?» La foule répondait « C'est Jésus, le prophète de Nazareth en Galilée. » முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நாம் எல்லாரும் இந்த வசனத்தை வாசிப்போமா? நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். நான் முடிக்க போறேன். எல்லாரும் இந்த வசனத்தை 9வது வசனத்தை நாங்க வாசிப்போமா? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா கர்த்தரின் நாமத்தாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசானா என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப மூன்றாவதாக தேவனை ராஜாவாய் கொண்ட என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில தேவனை துதிக்கிற ஒரு ஆர்ப்பரிப்பு காணப்பட வேண்டும். Et troisièmement, toutes les personnes qui ont accepté le Seigneur comme roi, ils loueront le Seigneur. இவர்கள் என்னத்துக்காக ஆர்ப்பரித்தார்கள்? Pourquoi est-ce qu'à ce moment-là, தேவன் செய்த நன்மைகளை கண்ணார கண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை கண்ணார கண்டார்கள். ஆகவே அவரை ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தது மட்டுமல்ல, அவரை ராஜாவாகவே எங்களோடு இருந்துட்டார் என்றார். கேட்கிற நேரம் எல்லாம் அவர் சாப்பாடு தருவார். கண் தெரியாட்டி எங்களை கண்ணு குருடாக அதை சுகப்படுத்திடுவாரு. மரித்தா கூடி உயிரோடு எழுப்பிடுவாங்க. அந்த காரியத்துக்காகவே அவங்க என்ன செஞ்சாங்களா? ஆர்ப்பரித்தாங்க. pourquoi le peuple et les Juifs honoraient et louaient le Seigneur? Parce qu'ils savaient que le Seigneur Jésus était capable de leur ouvrir les yeux, de faire des miracles. C'est pourquoi ils honoraient le Seigneur et le vénéraient. ஆகவே உலக பிரகாரமான ஒரு சுகத்தை பெற்ற உடனே இல்லாவிட்டா தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே நம்ம தேவனை புகழ்கிறோம், துதிக்கிறோம். அது பிள்ளைன்னு நான் சொல்லியிருக்கேன். Lorsque nos besoins qui sont dans le monde sont satisfaits, nous louons le Seigneur. Ce n'est pas faux. ஆனா இயேசு கிறிஸ்து செய்து முடித்தது என்கிறது நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற இந்த நன்மைகளுக்காக மாத்திரமல்ல, நாம் நித்தியமாய் தேவனோடு வாழ்கிற ஒரு நித்தியத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு வழியை அவர் உண்டு பண்ணினார் அல்லவா? அதுக்காய் நாம் ஆர்ப்பரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Nous ne devons pas louer le Seigneur parce qu'il satisfait nos besoins qui sont dans le monde, mais nous devons également le louer parce qu'il nous a ouvert le chemin pour obtenir l'éternité et pour aller au paradis. வரலாற்றிலே இந்த நாளில் இருந்து வருகிற அடுத்த 7 நாட்கள் முக்கியமான நாட்கள். D'après l'histoire, les 7 jours qui vont arriver sont très importants. நினைவு கூறுகிற நாட்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், அதோடு உயிர்த்தெழுதல் உண்டாக்குற நாள். C'est les semaines, les jours où il faut remémorer
tout ce que le Seigneur Jésus a vécu pendant ce jour et également sa résurrection. இதெல்லாம் நினைவு கூர்ந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. Tout cela se sont déjà déroulés. இன்றைக்கு அவர் எங்களுக்கு சம்பாதித்து தந்த அந்த மீட்பை நாங்கள் கிருபையாய் இலவசமா பெற்றிருக்கிறோம். Aujourd'hui, nous avons obtenu gratuitement et par la grâce de Dieu ce dont il avait réservé pour nous. அவரை ராஜாவா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Nous avons accepté le Seigneur comme roi. அவர் ஆண்டவரா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Nous l'avons accepté comme notre Seigneur. தேவன் கிருபையாய் எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். Et par sa grâce, il nous a donné la vie éternelle. நாம் பிதாவோடு இருந்த அந்த நடிச்சுவரை தகர்த்து தைரியமாய் பிதாவை அப்பா என்று கூப்பிடுங்க அந்த புத்திர ஸ்வீகாரத்தை தந்திருக்கிறார். Aujourd'hui, nous pouvons appeler le Seigneur Père car grâce à Jésus, nous avons pu l'obtenir. அன்று எருசலேம் வீதியில் ஆர்ப்பரித்த அந்த சீசர்கள் அந்த ஜூதர்களை விட என்னுடைய உங்களுடைய ஆர்ப்பரிப்பு பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத பெரிதான ரட்சிப்பை தன்னுடைய ஜீவனை கொடுத்து கிருபையை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமை படைக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எவ்வளவா நீங்கள் இதை உணர்ந்து கொண்டீர்களோ தெரியவில்லை. ரட்சிப்பு என்கிறது ஒரு மனுஷனுடைய சிந்தனையில் வந்த காரியம் அல்ல. தெரிந்து கொள்ளுதல் என்கிறது ஒரு மனிதனுடைய வந்த காரியம் அல்ல. தேவனே உங்களை கிருபையாய் முன்குறித்திருக்கிறார். அதனால் தான் நான் தைரியமாய் சொல்லுகிறேன். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனோடு நடக்கிற காரியத்தை நீங்க அற்பமா நினைக்காதீங்க. தேவனை ராஜாவாய் கொண்டு வாழ்கிற காரியத்தை அற்பமா நினைக்காதீங்க. தேவன் தருகிற சந்தர்ப்பத்தையும் தேவன் தருகிற தருணத்தை நாம் இழந்து போவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகரத்துக்குள் வருகிற பொழுது அவர் ஜெருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று லூக்காவில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் கண்ணீர் விட்டார்? இன்று கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியத்தை நீ அறிந்திருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை நலமாயிருக்கும் என்று இயேசு கண்ணீர் விட்டார். அதே இயேசு கிறிஸ்து தான் இன்றும் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ என்னை ராஜாவா ஏற்றுக்கொண்டிருப்பாயானால், நீ இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கரத்தில் தான் நான் உன்னை நடத்துவேன். நீ நடத்துகிற பாதை அது நன்மையாய் இருக்கும், ஜீவனாய் இருக்கும். எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது ஒரு அளவுதான். ஆனால் என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் இந்த முடிவை அறிந்திருக்கிறார். என் வாழ்வின் முடிவை அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே சபையில இருக்கிறோம் என்று நீங்கள் அசதியா இருந்து விடாதீர்கள். நாம் தேவனை ராஜாவா ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் எங்களுடைய வாழ்வில் எது மேன்மையாக இருக்கிறதோ அதை நாம் குப்பையாய் நினைப்போம். எங்களுடைய வாழ்வில் எது முதன்மையாக இருக்கிறதோ அதை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்போம். எங்களுடைய வாழ்வின் முழு பலத்தோடு நாம் அவரை துதிக்கிறவர்களாய் மாறுவோம். நாம் யாவரும் எழுந்திருந்து எங்களை நாங்களே சிந்தித்து பார்ப்போம். எப்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, எப்படியே நடந்து கொண்டு வருகிறோம். நாம் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு இருக்கிறோமா? எல்லாம் நல்லா இருக்கிறது பிரதர், பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாம வந்தோம், விசா கிடைச்சிட்டு பிரதர், ஒன்றுமே இல்லாம இருந்தோம், வீடு வாங்கிட்டோம் பிரதர், ஒன்றுமே இல்லாம இருந்தோம், கார் வாங்கிட்டோம் பிரதர், பிள்ளைகள் நல்லா படிச்சு வேலை செய்யறாங்க பிரதர். இந்த ஆசீர்வாதமும் இந்த காரியத்தையும் தருவதற்கு இயேசு கிறிஸ்து வரவில்லை. நித்திய ஜீவனை நீ பெற்றுக் கொள்ளவும், இது சந்ததி சந்ததியாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேன்மை பாராட்டுவதற்குமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மகிமையை திறந்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாய் ஒன்றுமில்லாதவராக என்னை போல பாவம் இல்லாதவராய் தன் ஜீவனை கொடுத்தார். அந்த வெற்றி பவனியை கொண்டாடுகிற இந்த நாளில் இதை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசை நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவர்களை நடத்த ஒப்புக் கொடுப்போம். அவர்களை நடத்துவதற்கு ஒப்புக் கொடுப்போம். தேவ பிள்ளையே, அவர் உங்கள் மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் எங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். தேவன் எங்களுக்குள்ளே ஒரு சுயாதீனத்தை வைத்திருக்கிறார். எந்த மனிதனையும் அவர் கட்டாயப்படுத்துகிறதல்ல. அவர் எந்த மனிதனையும் கையை பிடித்து அழைக்கிறவரும் அல்ல. அவர் அந்த சுயாதீனத்தின் படி தீர்மானத்தை எடுத்து நடத்துவதுதான் தேவன் எங்களை நடத்துகிற விதம். அவர் ஒரு தகப்பனாய் இருந்து எங்களை நடத்துகிறவராய் இருந்தால் அவர் எங்களுடைய சுயாதீனத்தை எங்களுடைய கரத்திலே தந்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை உண்டாக்குற பொழுது நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை ஏன் தேவன் உண்டாக்க வேண்டும்? அவர் சும்மாவா உண்டாக்கினார்? வேதம் சொல்லுகிறது, நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை நீ சாப்பிடாதே என்று தேவன் சொன்னார். ஆனா ஆதி பெற்றோர் என்ன செய்தாங்க? நன்மை தீமை அறிகிற கனியின் கலந்து சாப்பிட்டாங்க. அவர்கள் தேவர்களில் போலானார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நம்மில் ஒருவர்களை போல அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதன் சரியான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் பிள்ளைகள், பெற்றோர் உங்களோட வாழ்க்கையில
வைத்திருக்கிற காரியம் உங்களுக்கு தெரியாது. பெற்றோர் சிந்திக்கிற காரியம் உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்வு உங்களை விட அவர்கள் கடந்து வந்த பாதை அதிகம். எங்களோட பரம தகப்பன் பிதா ஏன் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கைக்கு ஏது நன்மை தீமை என்று எனக்கு தெரியாது. அப்படி நன்மை என்று நான் அறிந்து கொள்ளுகிற காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் அது தீமையாய் முடிந்து போகும். அதனாலதான் அவன் சொன்னாரு, இந்த நன்மை தீமையை அறிகிற காரியத்தை நீ என்னிடத்தை விட்டுரு. ஏன்டா நான் தான் உன்னை உருவாக்கினான். ஆக உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நன்மை என்று எனக்கு தான் தெரியும். ஏன்டா நான் தான் உன்னை சிருஷ்டி கர்த்தர். ஆக உன்னுடைய வாழ்க்கையை நன்மையை செய்வதற்கு நான் தான். அதே போலதான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை செய்வதற்காகத்தான் பெற்றோர் எப்ப விருப்பப்படுவாங்க. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் படித்திருக்கலாம், நீங்கள் வளர்ந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து எடுக்கிற முடிவா இருக்க வேண்டும். ஏனென்று உங்களோட வாழ்க்கையில நல்லதை தீயதை சொல்லிக் கொடுக்கிற ஞானமும் அறிவும் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கண்ட அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் எடுக்கிற முடிவாயிருக்கு. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எல்லாரையும் பார்த்து பரம தகப்பன் சொல்லுகிறார், பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எது நல்லது என்கிறதை தேவனுடைய வார்த்தையில கற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள், உங்களோட வாழ்க்கையை விட்டுக் கொடுங்கள், தேவனோடு நடவுங்கள். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில மேன்மையானதை தருவார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்திலும் அவருடைய கரம் இருந்து நடத்துறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.